என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. சாம் அண்ணா ஒய்ஃப், உங்களுக்கு என்ன வாரிசு வந்திருக்கு? வாரிசா? என்ன என்ன சொல்ற? ஆனா வீட்டுல யாருக்கிட்டையும் நீ சொல்லல, சாம் அண்ணன்கிட்டே சொல்லல. எதுக்கு? எதனால? நம்ம மேல நம்பிக்கை இல்லை. நோ நோ. இல்ல, நீ ஏன்டால்ற? வீட்டுல இருக்க பொம்பளைங்களே நம்மள நம்பாம போயிட்டாங்களே. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் ஒண்ணு கடவுள் இல்ல. கண்ணுக்கு தெரியாதவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னதான் கத்தி அவனை பயன்படுத்தினா நம்ம மனசுங்கிறத மறந்துடாத. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிரி அடிச்சிருக்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரல, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்பி இருக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்கள நம்பி இருக்கணும், அவங்களுக்காக வாழ்றவங்கள நம்பி இருக்கணும். நம்பாம போனது அவங்க தப்பு. என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியல. நம்ம வீட்டு பொம்மைகளுக்கு நம்ம மேல நம்பிக்கை போச்சு. அவங்க நம்பிக்கை வைக்கிறேனா? நம்பிக்கை இல்லாதவங்க போட்டுண்டா அது நம்ம வாரிசு, காப்பாத்தலாம். அப்படி பார்த்தா நம்ம அம்மா அப்பா நம்ம பாதுகாக்கல, உசுர கொடுத்தாலும் நம்ம பாதுகாத்து விட்டு போனாங்க. அப்படி இவங்க பிள்ளைய காப்பாற்ற மாட்டோம் இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம உசுர கொடுத்தாலும் பிள்ளைய காப்பாத்துங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையா? அவங்க புருஷன் எப்படி உசுர இருக்காரு? அவங்க அம்மா அப்பா உசுர கொடுத்து தானே அவனை காப்பாத்தி விட்டுட்டு போனாங்க. அப்படி நம்ம பிள்ளைய நமக்கு காப்பாற்ற தெரியாது? நம்ம பிள்ளைய நம்மளால காப்பாத்திக்க முடியும். நம்ம உசுர கொடுத்தாலும் நம்ம பிள்ளைய காப்பாத்திக்க முடியும். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. நம்ம வீட்டு வாரிசை நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க. எதிரிய கண்டுபிடிச்சிடலாம், துரோகி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் எங்க எப்படி இருக்கான் நமக்கு எப்படி தெரியும்? நாங்களும் சராசரி மனுஷங்க கதை இவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அருவா கத்தின்னு தூக்கிட்டா நம்ம பெரிய கடவுள் ஆயிடுவோமா? மனுஷங்க தான்டா. ஏன் அன்னைக்கு இது புரியல? நம்ம புள்ளைய எப்படியாவது காப்பாத்துவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா காப்பாத்தலான்னு ஒரு நம்பிக்கை வரலையே. எல்லாரும் சுயநலமா இருக்காங்கல்லடா. நம்பிக்கை போச்சே. நீ வளரடா, என்னால பார்க்க முடியல. சாமன் எனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு இப்பதான் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாங்க. தான் உங்ககிட்ட சொன்னேன், வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்க எவ்வளவு நாளும் மூடி மறைக்கிறாங்களோ மறைச்சிட்டு போட்டோம். பரவாயில்லடா, மறைச்சிட்டாங்க, அப்படியே இருக்கட்டும். அப்போ இனி நம்ம வீட்டுல நம்மள யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படித்தானே? இவங்க யாருடா நம்மள நம்பதுக்கு? போட்டா நம்மள நம்புறவங்க நம்ம கூட இருந்தா போதும். இவங்க இடையில வந்தவங்கடா, நம்ப மாட்டாங்க. பரவாயில்லடா, விடு. இடையில வந்தவங்களுக்கு எப்படி நம்ம மேல உண்மையான பாசம் வந்திருக்க போகுது? விடுடா. பாசம் இருந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மள உண்மையை நேசிச்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. தாய்க்கு புள்ள முக்கியம், அதனால சொல்லியிருக்க மாட்டாங்களா இருக்கும். அவ்வளவுடா. நான் உன்னை வேதனைப்பட்டதுக்காக சொல்லல, இந்த வீட்டுல எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். சரி, டேய் உடஞ்சு போகாதடா. எப்ப நம்ம மேல இந்த நம்பிக்கை போச்சுதோ எனக்கு என் மேலேயே வெறுப்பா இருக்கு. நான் ஊரையே அடக்கி ஆண்டாலும் வீட்டுல உள்ளவங்களே நம்மள நம்பலையே. வெளியில போகும்போது நிறைய பொண்ணுங்க சொல்லுவாங்க, ஆனா இப்ப தைரியமா போறேன்னா, தைரியமா காலேஜுக்கு போறேன் நானு. நம்ம ஊர் பேரை சொன்னாலே எந்த பையனும் எங்களை எடுத்து பார்க்க மாட்டானுங்கன்னு. அந்த பொண்ணுங்க கூட என்ன நம்பினாங்க. நம்ம வீட்டாருக்கு நம்மள நம்பலையே. உனக்கு உலகம் முழுக்க ரவுடிகள், உனக்கு கீழே வேலை பார்க்க 10,000 பேர் ரவுடிகள். உன் வீட்டு பொம்பளைங்க உன்னை நம்பலடா. எனக்கு அண்ணி நம்பல, நாளைக்கு ஏன் பொண்ணாட்டி நம்பல?
பார்த்தாலே ஓடி கட்டி பிடிச்சு தூக்குவாங்க. என்ன திரும்பி நிக்காங்க? என்னங்க? நல்ல நேரம் நடந்து போன்னு நினைச்சேன். ஜீப் கொண்டு வந்திருக்காங்க. என்னங்க? என்ன என்ன? உங்க மாமனார் வீட்டுக்கு போகணும். என்ன கொஞ்சம் கூட்டு போறீங்களா? மாமனாரா? ஆமா, என்ன பெத்தவர் உங்களுக்கு மாமனார் தானே. நான் இனில அவர் அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, சீக்கிரம் பார்த்து போயிட்டு வா. ஏன்னு கேட்கவே இல்ல. சரி, பார்த்து போயிட்டு வா, எனக்கு இப்ப வர முடியாது. எங்க அப்பா உங்க வீட்டுக்கு என்ன கொடுத்துட்டாங்களாம். இனிமேல நான் வீட்டு புள்ள இல்லையா. அவி புள்ள இல்ல பாரு. அவர் மட்டும் எனக்கு எப்படி அப்பாவாகும்? அதுக்குத்தான் உங்க மாமனார்னு நான் சொன்னேன். இது கூட நீங்க கேட்டு எனக்கு கை தட்டல. சரி, பார்த்து போயிட்டு வா. ஏங்க இனி இது ஜீப்ல கூட்டிட்டு போங்களே. இல்ல, கொஞ்சம் வேலை கிடக்கு, பார்த்து போ. பாத்தீங்களா, நீங்க கூட மாறிட்டே பத்தியலா. இங்க யாரு எப்படி மாறுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு உங்களுக்கு? ஏங்க ஏங்க மனசு ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ? ஏங்க மனசு ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ? உனக்கு அதே நம்பிக்கை இருக்குமா? அப்படி என்னாச்சு உங்களுக்கு? இப்போ எல்லாரும் பாசமா தான் இருப்பீங்க. உங்களுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் சுயநலமா மாறிடுவீங்கல்ல. எங்களுக்குன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா அது என்னது வரும்? நான் எங்க அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டேன். வேற என்னங்க இருக்குது? அது பெற்றவங்கன்னு விட்டுருவீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போதே சுயநலமா மாறிடுவீங்கல்ல. ஓ, குழந்தை சொல்லுவீங்க. நீங்க இல்லாம குழந்தைங்க வந்தது. தாயை விட தகப்பனுக்கு தான் பாசமும் உசுரும் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்பப்பட்ட தகப்பனால பாதுகாக்க முடியாத ஒரு தாய் பாதுகாத்துற முடியும். ஆனா தாய் பாசம் வேற தானே. நீங்க இல்லாம புள்ள எப்படிங்க? புள்ள மேல பாசம் இருக்கும், புள்ள மேல உசுறு இருக்கும். அதுவும் கூட கொஞ்ச நாள் தான். ஆனா புருஷன் மேல உள்ள பாசம் என்னைக்கும் போகாது. இங்க பாருங்க, நீங்க மனசுல என்ன வச்சுக்கிட்டு பேசுறீன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் புள்ளைய என் புருஷனான்னு கேட்டா நான் என் புருஷன் பக்கம்தான். உங்களுக்கு மிஞ்சி எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல, நான் அதுக்கு கேட்கல. ஒருவேளை உனக்குன்னு ஒரு குழந்தை வந்தா. எனக்குன்னு வந்தாவா? அப்ப அது உங்களுக்கு யாரு? ஆனா இங்க நிறைய பேர் அப்படி நினைக்கலையே. யார் இப்ப அப்படி எது நினைச்சிருக்கா? சொல்லுது, நீ நாளைக்கு மாறிட்டனா? நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு புருஷனா புள்ளையான்னு கேட்டா எனக்கு என் புருஷன் தான். நான் இப்படி இருக்கும் போதே என்ன நேசிச்சவர் தானே என் புருஷன். நீங்க என் புருஷங்க. எங்க தெருல எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த லூசு பயலெல்லாம் கெட்டி கெட்டிக்கு எவன் தான் வருவானோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பயந்து போயிருவாங்க. இப்படி சொல்றதுனால எனக்கு சொல்லும் போது மனசு வலிக்கும். என்ன மாத்திக்கணும்னு நினைப்பேன், ஆனா என்னால முடியாது. நான் இப்படிதான்னு தெரிஞ்சும் என்ன விரட்டி விரட்டி காதலிச்சிங்க பாருங்க, மனைவியாக்குனீங்க பாருங்க. இப்பவும் அன்னைக்கு நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கேன். எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க. நாமளா இருக்கதே ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை கொடுத்தாரு நீங்க. நாளைக்கு வர போற பிள்ளைக்காக நான் நானா இருக்கும்போது என்ன நேசிச்சவரை விடுவேனா? என்னங்க பேசுறீங்க? உங்க பாசத்துக்கு முன்னாடி மத்த எந்த உறவும் எனக்கு பெருசு கிடையாது. நம்ம தகுதி என்ன, நம்ம படிப்பு என்ன, அத்தனையும் விட்டுட்டு என்ன நேசிச்சீங்கல்ல. எந்த விதத்திலும் உங்க பக்கத்துல கூட நான் நிக்க முடியாது. இன்னைக்கு உங்க குடும்பமே என்ன செல்ல பிள்ளை மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுது. நான் இப்படிலாம் இருக்கேன், ஆனா எனக்கு எதுவும் புரியாமலாம் இல்ல. எந்த குடும்பத்திலும் இப்பெல்லாம் பாசம் வைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த வீட்டுல எல்லா பாசமும் கிடைக்குது. அத்தனை பாசமும் கிடைக்குனா யாரால? உங்களால. நீங்க என்ன நடத்துற வேதம், என்கிட்ட நீங்க காட்டுற பாசம், எனக்கு கொடுக்குற மரியாதை, தொர பொண்டாட்டிங்கிற ஒரு ஸ்தானம். இதுக்கு முன்னாடி இனி வர எந்த உறவும் எனக்கு பெருசு கிடையாது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுள்னு ஒருத்தர் இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. கடவுள் நம்புறேன், அதே மாதிரி உங்களை அதுக்கு மேல நம்புறேன். சின்ன பிள்ளை நினைச்சிட்டேன். அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு தெரியும் நான் இப்படிதான் இருக்கேனே. ஆனா என்ன சுத்தி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் காட்டுற உண்மையான பாசம்னு எனக்கு தெரியும். ஓப்பனாவே கேட்க, நமக்குன்னு ஒரு புள்ள வந்ததுன்னா அந்த புள்ளைய எப்படி பாதுகாப்புங்கிற பயம் உனக்கு வருமா? ஏங்க அது உங்க புள்ளங்க. இல்ல, நம்ம குடும்பத்தை என்ன பிரச்சனை நடக்குன்னு உனக்கு தெரியும். வாரிசு பிறந்தா தேடி புடிச்சு கொண்டு தானுங்க. உங்களாலே பாதுகாக்க முடியலன்னா நான் எப்படி பாதுகாக்க முடியும்? அப்படி உங்களாலே முடியலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது கடவுள் சித்தம். நீங்க காப்பாத்துவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கடவுள் நமக்கு விதிக்கப்பட்ட விதி நினைச்சுக்கிட வேண்டியதுதான். உங்க மேல நம்பிக்கை இல்லாம அந்த புளிய வயிற்ற சுமக்கிறதுக்கு நான் சுமக்காமலே இருக்கலாமே. சத்தியமா என்கிட்ட நீ சொல்லுவல? சின்ன அறிகுறி தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஏங்க இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மாத கேடு. ஏங்க என்னங்க ஆச்சுதே? நம்ம யார ரொம்ப வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம மேல நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன்,
உசுரோட கொன்ன மாதிரி இருக்குது. ஐயா விடுங்க, நம்பிக்கை இல்லாதவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க அழாதீங்க. இல்ல சொன்ன நமக்கு குழந்தை. அதுக்குத்தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, எங்க அம்மா தான் தினமும் ஒரு 5 கிலோமீட்டர் நடன்னு சொல்லிருக்காங்க. நான் பொத்துன்னு இருக்கேன்ல, அதுக்குத்தான். இப்படி இருந்தா அந்த குடும்பத்துக்கு என்னடி நீ வாரிசு பெத்து கொடுப்ப அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாவ. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஊர்வத்துக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கல? சந்தோஷத்துக்கு என்ன குறை? டேய் இப்ப கூட அங்க ஆடிக்கிட்டே தான் வந்த. சந்தோஷம் இல்லைன்னா ஆட முடியுமா? சொல்ல போனா எங்க வீட்டுல இருந்ததை விட இங்க வந்ததுக்கு அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது போதும், இந்த வார்த்தை போதும். நிஜமாடா, எங்க வீட்டுல இருக்கும்போது கூட நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல. இங்கதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னங்க என்ன? நமக்கு எப்ப குழந்தை வரும்? சீக்கிரம் வந்துரும். சரி, எங்க நம்ம குழந்தை அன்னைக்கு ஊருக்கே விருந்து வைக்கணுங்க. சரி. எங்க தெருவுல எல்லாத்துக்கும் கேக் தாங்க கொடுக்கணும். சரி, கேக் என்ன விருந்தே வச்சிடலாம். சரியா? நீங்க தான் எனக்கு எல்லாமே பார்க்கணும். கண்டிப்பா நான் அதான் எல்லாம் பார்ப்பேன். சரி, எங்க அம்மா கூப்பிட்டு இருந்தாவ, நான் போயிட்டு வரேன். எதுக்குடி? எங்க அம்மா காரணம் இல்லாம கூப்பிட மாட்டாவ. கூப்பிட்டு இருக்காவனா ஏதாவது காரணம் இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேன். சரி, இரு நான் கொண்டு விடுதேன். வேணாம், நான் அந்த மலர் வீடு இருக்கிறேன், அந்த வழியா போனா 5 நிமிஷத்துல போயிடுறேன். நீங்க மத்த வேலையா இருந்தா போய் பாருங்க, போங்க. சரி. கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. இப்ப சொல்றேன், நீ உங்க முன்னாடி என் குழந்தை பெத்தெடுத்து நான் வளர்த்து காட்டுவேன். என் குழந்தைக்கு எதுவும் ஆகாம எங்களால வளர்க்க முடியும் உங்க கண்ணு முன்னாடி நான் காட்டுவேன். கொஞ்சம் ரசம் வச்சு மாங்காய் கூட்டு வச்சு தரீங்களா? ஏன் என்னமோ தெரியல, வேற எந்த குழம்பு திங்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா புள்ளை உண்டை இருக்க? என்ன பேச்சு பேசுறீங்க? வாய மூடுடே. பெத்தவளுக்கு தெரியும் புள்ள வாந்தி பித்த வாந்தியா புள்ள வாந்தியானே. யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், என்கிட்ட இந்த தங்கத்துக்கிட்ட மறைக்க முடியாது. புள்ள எடுக்கிற வாந்தி பித்த வாந்தியா புள்ள வாந்தியான்னு பெத்தவளுக்கு தெரியாது. என்ன ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன மறைச்சேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. லூசுத்தனமும் எதையாவது ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த இயல் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். நீயும் தங்க யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். எதனாலும் மறைக்கலாம், புள்ள வைத்த மட்டும் மறைக்க முடியாது. நீ எவ்வளவுதான் நினைச்சாலும் அது மட்டும் முடியவே முடியாது. 7 மாசம் இல்ல 4 மாசம் கூட உன்னால தாக்கு பிடிக்காது, மறைச்சு வைக்க முடியாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. செம்புலிங்க குடும்பம் வாரிசு சக்கா புக்கா இல்ல, பாத்துக்க. அந்த குடும்பத்துக்காரனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது உசுரோட குழி தோண்டி புதைச்சிருவானுவ, பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டானுவ, பாத்துக்க. எப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க கொஞ்சம் பாய மூடிட்டு இருக்கீங்களா? நீங்க பாரு, அந்த குடும்பத்துல மறைக்கலாம், என்கிட்ட மறைக்க முடியாது. நான் உன்னை பெத்தாடி, எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மா 2 நாள் நம்ம வீட்டை வந்து இருந்துட்டு போலான்னு வந்தேன். என்னமோ உன் ஃப்ரெண்டு மோளுக்கு சடங்குன்னு சொன்ன. ஓ, உனக்கு மட்டும் பெசா சடங்கா இருக்காளோ அந்த பிள்ளை? சடங்கு வீட்டுக்கு போறேன்னுட்டு நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்க. உன் குடும்பத்திலிருந்து மாத்தி மாத்தி ஆட்கள் வந்துகிட்டே இருந்தது. எனக்கு அப்பமே சந்தேகமாயி போச்சுது. பெத்தவளாச்சே, அத பிள்ளை காட்டி கொடுக்க கூடாது, நீ சடங்கு வீட்டுல தான் இருக்கேன்னு நான் போய் சொன்னேன். கிங்ஸின் தம்பி வந்தாரு, உன் ஜான் மாமா வந்தாரு, போத குறைக்க உன் புருஷன் இங்கே தான் இருந்தாரு. தோர கவினு சாரன்னு வரிசைக்கு வந்தானுங்க. நீ சடங்கு வீட்டுல போய் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வந்திருக்க. என்ன சொல்றீங்க? எல்லாரும் வந்தாங்களா? அப்படியே உன்னை அப்படியே விட்டுருவான்னு நினைச்சிட்டியா? எவன்கிட்ட வேணாலும் தப்பலாம், எவன்கிட்டயே வேணாலும் தப்பலாம். இந்த பயல கிட்ட நீ தப்பவே முடியாது. மூச்சுக்கு 300 நேரம் வந்துட்டு போயிருக்கானுங்க. நானும் அப்படி இப்படின்னு சமாளிச்சு வச்சிருக்கேன். என்ன பெத்துட்டோம்ல, நீ பெத்தவகிட்டே மறைச்சிட்டியாட்டி. எதுக்கிட்ட இப்படி மறைச்ச? இப்ப அவளுக்கு விஷயம் தெரிஞ்சா என்னட்டி ஆகும்? உன்னை உண்டிலன்னு ஆக்கானல மாட்டானுவலா? இங்க பாரு, அவளுக்கு தேவை நீதி நேர்மை. நீ இந்த வேலை பார்த்த, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிருவானுங்க. பரவே காலத்துக்கும் வாழா வட்டியாதான் வந்து இருக்கணும். அப்படியே உன் பின்னாடி வந்து தாங்கிட்டு இருப்பானு நினைச்சியா? அப்பேற்பட்ட குடும்பத்து பையலோ கிடையாது உண்மை. என்னட்டு நீ வேலை பார்க்க? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டே நினைச்சு நான் பாட்டுக்கு நிம்மதியா என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க? நாளைக்கு அவனை உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு நீ எங்கிட்டே போவ? இல்ல என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ
நீ எப்ப புருஷ வீட்டை சண்டை போட்டுட்டு வந்து இங்க வாழ வட்டி ஏற்படுங்க ஓதி காத்துக்கிட்டு இருக்கா. அந்த விமலி கை கோட்டி சிரிப்பான். என்ன வேண்டான்னு தூக்கி எந்திட்டு போனல, அதான் வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்து நிக்க. அவன் தான் வேணும்னு போனல, அதான் உனக்கு இப்படி ஆயிட்டு கை கொட்டி சிரிப்பான்டி. ஏன்னா இப்ப அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ இந்த வேலை பார்த்தனா உன் அத்தைக்காரிக்கு அவனுக்கு கொண்டாட்டமா போயிடும். இதோட உன் அத்தைக்காரி 100 நேரம் வந்துட்டு போயிட்டா. என்ன ஈழ வந்திருக்காளாமே இன்னும் புருஷ வீட்டுக்கு போலையான்னு கேட்கா. நான் என்ன டி சொல்லட்டும்? சொல்லு. ஏதோ உன் குடும்பத்தாள்கள் மாத்தி மாத்தி வந்துட்டு போனனால அவளுக்கு பெருசா சந்தேகம் வரல. உன் குடும்பத்தாள்கள் மட்டும் போனா போட்டுன்னு விட்டுட்டானுங்கன்னு வச்சுக்க, நீ தெருலண்ண இந்த வீட்டு படியை கூட தாண்ட முடியாது. உன்னை கொறிச்சு கொட்டிய சாகடிச்சு இந்த ஊர் உலகம். ஒரு பொண்ணுக்கு கட்டையில போற வரைக்கும் கட்டினா வீடுதான் பாத்துக்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு விளங்காத பைய குடும்பம் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க காப்பாற்ற முடியாத குடும்பம்னா சரி, அங்கதான் நம்ம பிள்ளை சித்திராவதப்படுது, நம்ம வீட்டுல வந்து 2 நாள் நல்லா இருந்துட்டு போட்டு நினைக்கலாம். ஒன்னு அந்த வீட்டுல அம்மா மாதிரி வச்சு பாக்கானுலட்டி. அம்மா அம்மானு உன் கையால நான் வாங்கி திங்கானுவ. அப்பேற்பட்ட குடும்பத்தை சண்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருக்க. வேற பெத்தவ நான் என்னட்டு பண்ணிட்டோம்? ஐயோ அம்மா, நான் சண்டைலாம் போட்டுட்டு வரலாமா? இதுக்கு பேர் என்ன பேரட்டி? நீ இப்ப எதுக்கிட்டு உன் கற்பத்தை மறைச்ச? நீ இது மறைக்கக்கூடிய விஷயம் மாட்டே. ஆமா, மறைக்கக்கூடிய விஷயம் தான். ஆமா, நான் மாசமா இருக்கேன். 45 நாள் ஆகுது. அடி பாதவத்தி, ஏன்ட்டு அந்த குடும்பத்தை மறைச்சு வச்சிருக்க? அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது வாரிசு கொடுக்கணுங்க தான் மறைச்சு வச்சிருக்க. வேற எதுக்கும் இல்ல. எங்க பாரு, இத பத்தி நீ எங்கயாவது மூச்சு விட்ட கொண்டா போட்டுவேன். நான் அந்த குடும்பத்துக்காரங்க தான் மறந்துடாத. நீ என்னட்டி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, செம்பலிங்க குடும்பத்துக்கு வாரிசே வரக்கூடாதுன்னு கண்ணுக்கு எதிரி தெரியாதவன் எவனோ இருக்கான். எவனோ எவளோ எந்த கூட்டமோ யாருன்னே தெரியலம்மா. அந்த குடும்பத்துக்கார பையனுக்கு பாதுகாக்க தெரியாதா? அவன்ல மிஞ்சி என்னட்டி நடந்துரும்? தெரியும். அவன்ல மீறி எதுவும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, இப்படி வாரிசுன்னு வரப்போது தெரிஞ்சாதானம்மா எனக்கு பிரச்சனையே வரும். நான் சொல்ல போறது இல்ல. என் பிள்ளைய இந்த மண்ணில பெத்தெடுக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறது இல்ல. ஏலே, அம்மா அனுபவத்துல சொல்றேன், இது பெரிய தப்பு. தப்புலையும் தப்பு, இது பெரிய தப்பு. அம்மா, வாரிசு வரப்போதுனாலே பிரச்சனை வருதுமா. என்னட்டி சொல்ற? ஆமாமா, எனக்கு கை முஞ்ச 10 நாள்ல இருந்து என் உசுர் எடுக்கிறதுக்கு தினமும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அது என் உசுர் எடுக்கிறதுக்கு இல்ல, என் வயித்துல வாரிசு வந்த கூடாதுங்கிறதுக்காக. வாரிசு வரக்கூடாதுன்னு முன்னுக்குட்டி இப்படி பண்றவங்க என் வயித்துல வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்னத்துக்குமா ஆகுறது? நீ சொல்றது சரிதான்டி. ஏமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு வரக்கூடாது. நான் ஏன் இருக்குன்னு காட்டிக்கணும்? நான் ரகசியமா பெத்துட்டு போறேன். எனக்கு அந்த குடும்பத்துக்காரங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லம்மா. அவங்கள மீறி எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எதிரிக்கு இது தெரியணும், அந்த துரோகிக்கு இது தெரியணும். தெரிய வேண்டாம். என் புள்ளைய நான் நல்லபடியா பெத்து எடுக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், இது என் மனசுக்கு சரியா படல. அந்த வீட்டுல அந்த கிங்ஸின் பையல மீறி எதுவும் நடக்காது. சத்தியமா சொல்றேன், அவனை மீறி எதுவும் நடக்காது. நீ ஒழுங்கா வீட்டுல சொல்லு. அம்மா, உங்களுக்கு புரியுதா புரியலையாம்மா? நீ தாண்டி முட்டாள் மாதிரி யோசிச்சிருக்க. நான் உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன். ஆமா, அந்த ராணி பிள்ளை முந்தானத்து ரோட்ல பார்த்தேன். நான் அவகிட்ட கேட்டேன், என்னடி செம்புலிங்கம் பத்தி ஊருக்குள்ள தனியா சுத்தின மாதிரி இருக்குது, பயமா இல்லையாட்டி எவனாவது போற்ற போறான்னு சொன்னேன். அதுக்கு அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லுச்சுது? என் குடும்பத்துக்காரங்கள மீறி எவனாவது என் மேல கை வைக்க முடியும், இல்ல என் நிழல தான் தொட முடியுமா, இல்ல தொட்டாதான் உசுரோட இருக்க முடியுமான்னு அசால்ட்டா சொல்லிட்டு போகுது. பார்க்க லூசு மாதிரி சுத்தின புள்ள அவளை தெளிவா சொல்லிட்டு போதுட்டி. உன் குடும்பத்துக்காரன் அழகா விட்டுருக்கானுவ. அது தோட்டத்து வீட்டுக்கும் அவன் அப்பா வீட்டுக்கும் வந்துட்டு போகுது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் அங்க ஓடி போறா. போடு நினைச்சா அவளை கூட போட்டிருக்கலாம். ஏன், அவதான் அந்த தொலை பயப்பட வாழ்ந்துகிட்டு தானே இருக்கா? இல்லம்மா, எனக்கு கைவந்து 10 நாள்ல இருந்து எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. அது உண்மைதான். அது உனக்கு பயம், பிரம்மை. அது அந்த குடும்பத்துல நடந்த சம்பவம். அதை கேட்டு கேட்டு உனக்கு அப்படி நடக்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சுட்டு. இல்லம்மா, சத்தியமா தான் சொல்றேன். உன்னை கொல்ல நினைச்சவன் ஏன் இந்த ராணி பிள்ளை இப்ப கொல்ல நினைக்கல? அது பாட்டு தோட்டத்து வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு நடக்காதது உனக்கு வீட்டு நடந்துரும். என்னம்மா, ஒரே குழப்பமா இருக்குது. எங்கேயா இடிக்குத? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா ஏன் அவன் ஒரு 10 நாள் கொலை உண்டாக மாட்டாளோ? ஏன் அவளை போட்டதுல ஏன் நினைக்க மாட்டேக்கானுவ? ஏமா, செபாவும் மாசமா இருக்கல்ல? தெரியல, அந்த பிள்ளை அங்க 2 மாசமா இருக்குது. பரவாயில்லை. செபாவும் பெரிய மாமா வீட்டு வாரிசு, ராணியும் பெரிய மாமா வீட்டு வாரிசு. ராணி தைரியமா தானே வெளியில போறா. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதே.
அம்மா சத்தியமா சொல்றேம்மா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கும் போதே உப்புமா செஞ்சு வச்சுட்டு போனேன். அதுல விஷம் வந்தது. தின்னது இந்த ராணி பிள்ளை தானே தின்னுச்சுது? ஆமா. எங்க மாமியாரும் லைட்டா தான் தின்னு பார்த்திருக்காவ, மிச்சத்தை அவ சாப்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் இசைக்கு ஒரு நாள் பருப்பு சோறு கிண்டி கொடுக்கலான்னு பருப்பு சோறு வச்சுக்கிட்டு இருந்தேன். அவ தான் அதை கேட்டா, அப்பளப்பு நிறைய போட்டு செஞ்சு தாக்கான்னு செஞ்சு வச்சேன். சரி சரி டேஸ்ட் பார்ப்போமே, நல்லா இருந்தது, கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு சாப்பிட்டேன். விஷமா? என்ன டீ சொல்லுத? ஆனா இசைக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்ன நான் டேஸ்ட் பார்ப்பேன்னு பார்த்தேன். நல்ல நேரம், வீட்டில் துற இருந்தான். உடனே மெடிசனை போட்டு விட்டா. அன்னைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அது சரிட்டி, உங்க வீட்டுக்கு காய்கறி போடுறதுக்கு யாரும் வருவாங்களோ? இல்லம்மா, வெளி ஆளுக்களே கிடையாது. நம்ம அப்பா எப்பமாவது வாங்கிட்டு வருவாவ. அப்புறம் ஃபுல்லா ராணி வீட்டில் தான் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அவன் அப்பமா நல்லவன், அவன் அம்மாக்காரி ஒரு அப்பராணி. ஏட்டி அவி ரெண்டு அப்பா ராணி, அது ரெண்டும் நான் உண்மையில ராணி மாதிரி கொஞ்சம் லூசுக தான் பாத்துக்க. நீ இப்ப என்னம்மா சொல்ல வர? இந்த ராணியே மாதிரிதான் மாட்டி, அவ அப்பா அம்மா வரவழியில பேசிக்கிட்டே தான் வரவ. ஒரு ஆள் விடாம பேசிக்கிட்டே தான் போவேன். இதுல வேற இந்த காய்கறி கண்ட கண்டத்துல வச்சுதான் கொண்டுட்டு போக பாத்துக்க. நான் பாத்திருக்கேன். ஏன் இடையில யாராவது மாத்திருக்கான்னு சொல்லியா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அந்த ராணி பிள்ளை அப்பம்லாம் போதும், யாராவது பழக்க விட்டு அப்படியே மெய் மறந்து போய் காய்கறி அப்படியே வச்சுட்டே போயிடுவான். இல்லம்மா, அதெல்லாம் நான் கழுவி எடுத்து நீட்டா தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பேன். ஊசி மூலமா எத்தனை எப்படி தெரியும்? அதை சமைச்சிருவேனே. அப்பம் கூட நெஞ்சாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் விடு, அதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பு இல்லை. வேற வேற எட்டி உன் மாமியார் எப்படி? என் மாமியாருன்னா அதான் ஒரு 2 மாமியாரும். ஏமா, மூத்த மாமியாரும் அத்தையும் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க. அதில் வேற இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, சுகரு, எந்திக்கவே முடியாது, படுத்து தான் கிடக்காவ. உனக்கு சின்ன மாமியாரு அவைய காலேஜுக்கு போயிடாவ. ஏன்னா ஜபாலை பார்க்கறதுக்காக பிரேமத்தான் வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு. அதனால அத்தை தான் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களே கேண்டீனில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காவ. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், பார்த்துக்க. என்ன? வேற ஒன்றும் இல்லை, உன் சின்ன மாமியார் இருக்காவல்ல? ஆமாம். உன் சின்ன மாமியார் தங்கச்சி ஏதோ வெளிநாட்டில் படித்தவளாம், பார்த்துக்க. ஆமாம், இப்பவும் வெளிநாட்டில் தான் இருக்காவன்னு சொன்னாவ. அப்பப்போ இந்தியாவுக்கு வருவாங்களே, எங்கள் அத்தை கூட பார்க்க போவல. ஆமாட்டி, அவ இந்த கிங்ஸ்லன் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னாவல்ல? ஆமாம். அவரை கெட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுச்சான். ஆனால் ஏதோ கெட்ட முடியாமல் போச்சுன்னு அந்த பொம்பளை வேண்டாத வேலை பார்த்துட்டான். அதனால அவசரமா வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டாங்களாம். அந்த கோட்டில் எதுவும் பண்ணிட்டு இருக்குமோ? ஏமா, அவளுக்கு கலந்து 4 பிள்ளைகள் இருக்குது, நீங்க வேற. இது சொல்ல முடியாது டி. அவைய தங்கச்சி ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்ததில்ல? ஆமா, எங்க கல்யாணத்துக்கு. எவ்வளவு நாள் அங்க தங்கி இருந்துச்சு? தெற்கு வீட்டுல தானே. ஒரு வாரம் தங்கி இருந்திருப்பாங்க. ஆனா அவைய நல்லதம்மா பேசினவ, எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல, அதுக்கப்புறம் இடையில என்னைக்காவது வந்ததா? இல்லையம்மா. சொல்ல போனா அவைகளுக்கு கிங்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். இப்பதானே தெரியுது ஏன் பிடிக்குதுன்னு. சரிம்மா, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வேற என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. சரி, இதை பத்தி வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. என்ன இவ சொல்லத பார்த்தா வித்தியாசமா இருக்குற? ஏன்டி வேற யாராவது உங்க வீட்டுக்கு வாராளாட்டி? நல்லா கவனிச்சு பாருட்டி. பெரிய ஆட்களே கிடையாதுமா. என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நான் சொல்லுறேன், ஓ புருஷங்கிட்ட சொல்லிரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லம்மா, நான் இந்த குழந்தைய பெத்து இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறது இல்லை. பெத்து எடுத்து நல்லபடியா வளர்த்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன் நான் ராஜாவை வளர்க்கல? அவனை என்னால நான் வளர்த்தி கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த புள்ளையை நான் வளர்த்துருவேன். அது ஜானுக்கு அப்படி ஒரு வாரிசு இருக்குன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாது. அதனால அந்த பையனை நீ காப்பாத்திட்ட. ஆனா இப்ப எப்படி நீ மறைக்க முடியும்? அவ ரூபி செத்து போனா, அதனால அவனுக்கு வெளியில உலகத்துக்கு தெரியல. ஆனா நீ எப்படி மறைக்க முடியும்? அம்மா, நான் எப்படியாவது என் பிள்ளை நான் பாதுகாத்துருவேம்மா. நீ வெளி உலகத்துக்கு சொல்லாம இருந்தா போதும். என் கையில ஒண்ணு இல்ல, பாத்துக்க. கிளம்பு போலாம். என்னங்க இப்பதான் வரீங்களா? நீ வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, கிளம்பு. அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிட்டுலாம் அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அதுக்கானே இன்னைக்கு ஒரு சடங்கு வீடு இருக்குது, அதையும் முடிச்சுட்டு நாளைக்கு வரேனே. இவ வாழ்க்கையை இழந்துருவான்னு தான் நினைக்கேன். இப்படி ஒரு கூறுகட்டப்பாவளையே நான் பெத்து வச்சுட்டேனே. கிளம்புனா கிளம்பு, கத்த வைக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லைங்க, நீங்க போயிட்டுருங்க. கிளம்புன்னு சொன்னேன், கத்த வச்சிடாத. போய மாட்டே, அதான் மாப்பிள்ள கூப்பிடுறாவல்ல. போதும், சடங்குட்டுக்கெல்லாம் போனது போதும், நீ கிளம்பு. ஒழுங்கு மரியாதை போயிரு சொல்லிட்டேன். அம்மா, உடம்பு டயர்டா இருக்குது, 2 நாளைக்கு இருந்துட்டு கிளம்புனா உனக்கு நல்லது. எனக்கு வயலுக்கு போகணும். நீயாச்சும் உன் மாப்பிள்ளையாச்சு.
கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஐயோ, அம்மா வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண? சே, நான் அங்க போனா ஐயோ, நான் எப்படி அங்க சமாளிப்பேன்? இங்க நான் கூட பிரச்சனை இல்லை, நான் வாமிட் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க வாமிட் எடுத்தா கவி வந்து கேக்குறான், சாரன் வந்து கேக்குறான். ஓ ஓ, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் எப்படி எப்படியே பாதுகாக்க போறேன்னு தெரியலையே. சரி, பாத்துக்கலாம், சமாளிச்சிடலாம். இவ்வளவு கோமா இருக்காரு, இவ்வளவு கோமா இருக்க மாட்டாரு. என்னங்க என்னங்க, உங்களதான். என்னங்க என்ன? ஐயோ, எதுக்காக இவ்வளவு கோமா இருக்காருன்னு தெரியலையே. என்னங்க? பேசாம வாயை மூடிக்கிட்டு வா. என்னாச்சுதே? பேசாம வாயை மூடிக்கிட்டு வான்னு சொன்னேன். வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதை பத்தி உனக்கு என்ன? என்னங்க அத பத்தி எனக்கு என்னன்னு சாதாரண சொல்றீங்க? அதை பத்தி உனக்கு என்ன? அது ஏன் குடும்பம், பாத்துக்கிறேன். என்ன என் குடும்பம் உங்க குடும்பம்னு? என் குடும்ப விஷயத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். நம்பி வந்தவளை கைவிடுற பழக்கம் என் குடும்பத்துக்கு கிடையாது. கூட இருக்கலாம், நான் சாகுற வரைக்கும். என்ன இப்படி பேசுறீங்க? சொல்லிட்டுல, என் குடும்ப விஷயத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். இப்பெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களே. பேசாம வாயை முடிக்கிட்டு வா. ஏங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? யாரும் என்கிட்ட சொல்லிட்டு வரல. எங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க வந்தேன். போயிட்டு வந்துருந்தேன்னு சொன்னேன். அதே இப்படி 4 நாள் கழிச்சு வருவேன்னு என்கிட்ட சொல்லல. எங்க வீட்டுல இருக்க யாருக்கிட்டையும் சொல்லல. யாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நீ கொடுக்கல. அம்மா வீட்டுக்கு வந்தது குத்தமா? அம்மா வீட்டுக்கு போறது குத்தம்னு சொல்லல, அம்மா வீட்டுல போய் இருக்கிறது குத்தம்னு சொல்லல. இந்த வீடும் உனக்கு சொந்தங்கிறத நீ மறந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம மேல மரியாதை வச்சவங்களுக்கு நாமளும் திருப்பி மரியாதை செலுத்தணும். உனக்குன்னு என் குடும்பத்துல ஒரு ஸ்தானம் இருந்ததே, கெடுத்துக்கிட்ட. ஏங்க, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எதுக்கு? நான் இனி போகலங்க, நான் நம்ம வீட்லயே இருக்கேன். சாரி சாரிங்க, நான் சொல்லாம வந்தது தப்புதான். என்ன கொடுத்தாதான் என் காதல நீங்க நம்புவீங்கல்ல? கொடுக்குறேன். காதல நிரூபிக்கிறதுக்காக இல்ல, உங்களை காதலிச்சுட்டேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறதுக்காக. ரொம்ப பிடிக்கும், பிடிச்சு போச்சு, உசுரா நினைச்சிட்டேன். பரவாயில்ல, கொடுத்தாதான் நிரூபிக்க முடியும்ல. எனக்கு தேவை உங்க காதலி, உங்களுக்கு தேவைன்னா எனக்கு என் காதலி வேணும். என்னால இன்னத்தை கூட வாழ முடியாது, இன்னத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உங்க கூட வாழறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு நீங்க வேணும். பரவாயில்ல, நீங்க தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, கொடுத்து நான் உங்களை வாங்கிக்கிடுது. அதுக்கப்புறம் நீ ஏத்துதானே ஆகணும். பாரு, கட்டாயமா வருவேன். இல்ல, எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். என்னால உங்களை மறக்க முடியும். உங்களை மறந்து தினம் தினம் செத்து செத்து வாழதை விட நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு மனைவியை வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நான் அப்படியே வந்துட்டு போறேன். வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களே, யாராவது பார்த்துட்டா? ஒருவேளை அக்கா பார்த்துட்டானா? பயமா வேற இருக்குது, இருட்ட வேற இருக்குது. இனி தோட்டத்துக்குள்ள எப்படி போக? தோட்டம் வேற ரொம்ப குத்திரிட்டா இருக்குமே, இப்ப எப்படி உள்ள போக? போகணும்,
தெரியும், கட்டாயமா நீ வருவேன்னு தெரியும், புது பொண்ணா வருவேன்னு தெரியும். அதனாலதான் நானும் புது மாப்பிள்ளையா ரெடியாகி நிக்கிறேன். நீ மனப்பூர்வமா தானே சம்மதிச்சிருக்க, நான் கட்டாயம்லாம் படுத்தல, சொல்லிட்டேன். இல்ல, நான் மனப்பூர்வமா தான் வரேன். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கட்டாயப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இப்போ கூட நீ போகனா போயிடலாம், பாத்துக்க, வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு தள்ளி தள்ளி தான் நிற்கும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது சரிப்பட்டு வராது, நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீ தைரியமா போகலாம். நான் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் கேட்கவும் மாட்டேன். பாத்துக்க, நீ தான் முடிவு எடுக்கணும். நீ தான் சொல்லிருக்க, பாத்துக்க. சரி, இதான் கடைசி முடிவு. இதுக்கப்புறம் நான் பெர்மிஷன் கேட்க மாட்டேன், பாத்துக்க. இதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். நான் முதல்ல சொல்லிட்டேன். சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ள போனோம், சீக்கிரம் வா. பாரு, இது பழைய வீடு, இங்க யாரும் வரமாட்டாங்க, அதனால தைரியமா இருக்கலாம், சரியா? பாரு, மறுபடியும் சொல்றேன், விருப்பம்னா உள்ள வா, இல்லைன்னா இப்படியே போயிரு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிருவேன். அப்புறம் நீ நினைச்சாலும் தப்ப முடியாது. மறுபடியும் சொல்றேன், வாய்ப்பு இருக்குது, போனா இப்பமா போயிரு. சரி, உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு, உள்ள வா. இனி ஏன் டைம், புரியுதா? உள்ள வா. அவ்வளவு தைரியம் இல்ல? இல்ல, அந்த அளவுக்கு நான் உனக்கு தேவைப்படுறேன். இல்ல, அந்த அளவுக்கு உனக்கு நான் கேக்குது. இல்ல, தப்பா சொல்லல, எவ்வளவு தைரியம் இருக்கணும். இல்ல சொல்றேன், உன் காதல் மேல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். இருங்கடி, அக்காலும் தங்கச்சி கதருங்க. என்னங்க சொல்லுங்க, வெளியெல்லாம் போக முடியாதுங்க. இனி என் வேலை முடிக்காம நான் வெளியில விட மாட்டேங்க. என்னது வந்து, ஓ என்னடா மடப்பையில சும்மாவே நின்றுட்டு இருக்கேன்னு கேட்க வந்த. அது வேற ஒண்ணு இல்ல, யோசிச்சு பார்த்தேன். நீ என்னங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. ஆனா பாவம் பார்த்தா வேலை நடக்காது இல்ல. இதுலயா பாவம் பார்ப்பாங்க சொல்லி? நெஞ்சில துணிச்சல் இல்லாமையா இவ்வளவு தூரம் வந்திருப்பா சொல்லு? இல்ல கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் பயம் இருந்தா வந்திருப்பியா? அதெல்லாம் இல்லாதனால தானே வந்திருக்க. இல்ல, நாம ஒரு பொண்ணுங்கிற பயம் கொஞ்சமும் இல்லாம காட்டு வழியா பண்ண வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னா உனக்கு நெஞ்சது எவ்வளவு தைரியம் இருக்கணும். அது வேற ஒண்ணு இல்ல, அது நீ வளர்ந்த வேதம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி, இப்ப என்ன, உனக்கு நான் வேணும் அவ்வளவுதானே. நீ என்ன காதலிக்கணும், தாராளமா காதலிச்சுக்க. காதலிக்கிறது யாராவது தடை போடுவாங்களா? அதான் என்னையும் கொடுக்கன்னு சொல்லிட்டேனே. மனச விரும்பினவா எதுக்கு இங்க வர? மனச விரும்பினவா நான் உன்னை தானு கேட்டப்போ உன் காலில் கிடக்க செருப்பால கலத்தி அடிச்சிருந்தேன்னு வச்சுக்க. ஒருவேளை நான் மனசை கொடுத்துருப்பேன். அவளை கேட்ட உடனே அவளுக்கு கோவம் பத்திக்கிட்டு வந்து செருப்ப கலத்தி அடிச்சாலேன்னு உன் மேல ஒரு மரியாதை வந்திருக்கும். சொன்ன மாதிரி மனசுன்னு சொன்னிய, அந்த மனசு கூட உன்னை தேடி இருக்கும். உன்னை கூட நல்லா பண்ண வீட்டுக்கு வந்து நிக்க விக்கம் இல்ல. ஆமா, எனக்கு என்ன தேவையோ அதான் நான் கேட்க முடியும். எனக்கு உன் மனசு தேவையில்லை. சரி விடு, எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு ஈவு இறக்கம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தேவை நீ மட்டும்தான். இப்ப எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு? நீ என்னத்துக்காக வந்தியோ அது மட்டும் பாரு. எனக்கு உங்க மனசு தாங்க வேணும். உங்களை உசுறு குதிரை விரும்பிட்டேன், சாகிறதுக்கு மனசு வரல. உங்க கூட இருந்தா போதும்னு மனசு சொல்லுது. சாகிறதுக்கு விருப்பம் இல்ல, உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. கடைசி வரைக்கும் உங்க கூட வாழணும்னு ஆசை. உங்களை பார்த்துக்கிட்டாலே இருக்கணும்னு தோணுச்சது. அந்த அளவுக்கு காதலிச்சேன். சாகிறதுக்கு மனசு வரலங்க. நீங்க எனக்கு சொந்த ஆனாலும் சரி, சொந்த ஆகாம போனாலும் சரி, சாகிறத விட உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதான் சாகாம நீங்க சொன்னது உங்களுக்கு கொடுத்துட்டு காலத்துக்கு உங்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துலன்னா வந்தேன். உங்களை மனசை சுமந்துட்டு இன்னத்தை கூட வாழறதுக்கு என்னால முடியாது. அதுக்கு செத்து போயிடலாம். அதை விட நீங்க கேட்டது கொடுத்துட்டு உங்களை பார்த்துட்டே வாழ்ந்துலன்னா வந்தேன். மற்றபடி எனக்கு இங்க எதுவும்
எங்க பாரு, எனக்கு இந்த சென்டிமெண்ட் எதுவுமே தெரியாது, வரவும் செய்யாது. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரவே எங்க கிங்ஸனை மட்டும்தான். அவனுக்கு தான் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஒத்து வரும். எனக்கெல்லாம் ஒரு துளி கூட வராது. நீ கண்ணீரை குளங்குடமா கொட்டினாலும் என் மனசு இறங்காது. எனக்கு தேவை நீ ஒழுங்கா வந்துட்டனா உனக்கு நல்லது. என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வா, என்ன தேவைக்கு வந்த? வா, மூட அவுட் ஆக்கிட்டேன். வாடே. என்ன நீ தூங்கல? தூக்கம் வரல. எங்க அக்கா பண்ணதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? விடுங்க. அவங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்லடி. அவங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் இருந்துட்டேன்னா எனக்கு என் மேல கோவமா வருது. எல்லா விஷயத்தையும் ஈஸியா கையாளுறேன்னா இந்த துரோகி மட்டும் எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்கேன்னு எனக்கும் புரியல. துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. மனசெல்லாம் வலிக்குது. எனக்கு என் மேல கோவமும் ஆத்திரமும் வருது. நானா எதுக்கு இந்த சண்டை சச்சரமும் போயிருக்கேன்? புரியலடி, வெறுப்பா இருக்கு. நீங்க இப்படி கவலைப்படாதீங்க, என்னால தாங்கிக்க முடியல. சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சுது, அதான் சொன்னேன். நான் இருக்கேன், எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? அதனால தாண்டி நான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு துக்கம் வந்தாலும் ஏதோ மனசுல இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம். அது நீ மட்டும் தாண்டி. என்ன நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போச்சுல்ல, நம்ம அவங்கள காப்பாத்துங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு போச்சுல்ல. நாம நம்ம பிள்ளைய பெத்து வளர்க்கலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வரும்ல. சரி, உங்க வீரத்து மேல அவளுக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் எப்பவுமே வீரனா, வீராதி வீரன். என் புருஷன் செம்பலிங்கம். எப்பவுமேமா வீரச்சி. இந்த அரண்மனையை கட்டி காக்க வந்த இளவரசி, இந்த வம்சத்தை கட்டி காக்க வந்த இளவரசி. வீரமும் வீரமும் சேர்ந்த என்ன ஆகுன்னு காட்டணும். காட்டணும், நிச்சயமா காட்டணும். சத்தியமா சொல்றேன், ஊரறிய உலகறிய வாரிசு இருக்குன்னு சொல்லணும். என்னடி சொல்ற? நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். என்ன சொல்ற? நான் உங்க பொண்டாட்டி தானே? ஆமா. நான் வீரச்சின்னு உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. நான் இந்த அரண்மனையோட வாரிசு, இளவரசி, இந்த வம்சத்தை ஆள வந்த இளவரசி. ஆமா. நான் ஒன்னு சொல்லுவேன், அதை அப்படியே செய்யுங்க. துரோகி யாருன்னு தானா தெரியும். என்ன சொல்ற? இங்க நான் உங்க பொண்டாட்டி, உங்களே மாதிரி யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். என்னடி சொல்ல வர? இங்க வாங்க, இரு, உன்னை தூக்கிக்கிறேன். சொல்லு. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லுவேன், அதை அப்படியே பண்ணுங்க, சரியா? என் பொண்டாட்டி சொன்னா அதை தட்டுவனா என்ன? நீ சொல்லு. நீ சொன்ன வேலையை நான் கச்சிதமா செஞ்சு முடிக்க. நான் உங்களை முழுசா நம்புறேன். அது போதும். சரி, நான் சொல்ல போற விஷயம். என்னடி சொல்ற? நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். சரி, நான் ஐடியாவை எதுவும் சந்தேகப்பட மாட்டேன். நீ சொன்னதை செய்றேன். ஆனா வீட்டு நாட்கள் எப்படி சமாளிப்ப? இதனால நம்ம மேல எல்லாத்துக்கும் கோவம் வரும். பரவாயில்ல, சமாளிக்கலாம். நம்ம எடுத்து வெறுப்பாங்கடே. பரவாயில்ல, துரோகி யாருன்னு தெரியல. இப்ப இவங்க வெறுக்கதான் நமக்கு முக்கியம் இல்ல. என்ன? நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினா மட்டும் போதும். பொண்டாட்டி சொல்லுக்கு தலையாட்டினா தாண்டி ராஜ்யத்தை பிடிச்சிருக்கான். தலையாட்டுறேன். அது போதும். ஐயோ அண்ணா, கேஸ் அண்ணா, துரை அண்ணா, ஐயோ ஐயோ அண்ணா, சாம் அண்ணா, ஐயோ அண்ணா, அம்மா அப்பா, துரை அண்ணா, டேக் கோவிட், கேஸ் அண்ணா, டேய் சாரா, ஐயோ அண்ணா, 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 என்னாச்சு? டேய் சாரா. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இது சத்தியமாக உங்களால் தான் முடியும். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னன்னா, இந்த வருஷம் ஒரு 2 பிள்ளைங்களுக்கு, அதாவது தாய் தகப்பா இல்லாமல், ஒருவேளை தாய் தகப்பா இல்லாமல் எல்லாம் வறுமையில் வசிக்கிறவங்களுக்கு, ஒரு 2 குழந்தைங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த ஜாமெட்ரி பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, டிஃபன் பாக்ஸு, பென்சில் பாக்ஸு, பேனா, அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸு, கொஞ்சம் நோட்டு, இந்த வருஷத்துக்கு தேவை நோட்டு, இதெல்லாம் ஒரு 2 குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். அதாவது ரொம்ப முடியாத பிள்ளைங்களுக்கு,
தாய் தப்ப வறுமையில இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க தெரிஞ்சாங்கன்னா அது உங்க மூலமா நான் அந்த குழந்தைங்களுக்கு செய்ய ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபரும் கிடையாது, வியூவும் கிடையாது. எனக்கு வந்ததுல கொஞ்சம் இந்த வருஷம் ஒரு 2 பிள்ளைங்களுக்கு செய்யலான்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்து நிறைய வியூ போச்சுன்னா நம்ம நிஜமா சொல்றேன் நிறைய பிள்ளைங்களுக்கு 10 20 பிள்ளைங்க கூட நம்ம செய்யலாம். இது முழுக்க எனக்கு வந்த வருமானத்துல தான் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. 500 600க்கு செய்துக்கா இவ்வளவு பில்டப்பு அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. 500 600 நமக்கு வேணா பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா 200 300 தான் ஒரு நாளைக்கே சிலவங்க சம்பளம் எடுப்பாங்க. அவங்களுக்கு இது நிச்சயமா பெரிய விஷயம் தான். அவங்க வீட்டு குழந்தைங்க கேட்டிருக்கலாம், இந்த வருஷம் படிப்புக்கு தேவையான பொருட்கள், ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த மாதிரி பொருட்களை தாய் தப்பட்ட கேட்டிருக்கலாம். அவங்க அதுக்கு 3 நாள் உழைச்சாதான் அதை வாங்கி கொடுக்க முடியும். அப்படி முடியாத பிள்ளைங்களுக்கு நாம வாங்கி கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்களும் சந்தோஷமா படிக்க போவாங்க. படிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த பிள்ளைங்க நாளைக்கு ஒரு 10 பிள்ளைங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு வளர்ந்து நிற்பாங்க. என்னைக்கும் சிறு உதவின்னு நினைச்சு நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. சிறு உதவி தான் நாளைக்கு பெரிய உதவியா வந்து நிற்கும். நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நாம செய்யறது சிறு உதவியா இருக்கும், நாளைக்கு அந்த பிள்ளைங்க படிச்சு ஒரு 10 பேருக்கு செய்யறது அது பெரிய உதவியா தானே மாறி நிற்கும். 500 600 பெரிய விஷயம் இல்லதான். ஆனா இப்போ என் நிலைமைக்கு அதுதான் முடியும். அன்பு சகோதரிகளே, உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா, அக்கா நான் கூட அவங்களுக்கு உதவி பண்ண நினைச்சேன், அதனால என்னால முடியல, நான் வேணா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க சார்பா நீங்க கூட கமெண்ட் பண்ணுங்க. என் பொண்ணு அப்பு இருக்கா, நீங்க அவங்கள பத்தின விவரத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என் பொண்ணு அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவா. உதவி பண்றவங்க உண்மையான உதவி பண்றவங்களா இருக்கணும். நீங்க தான் கொஞ்சம் பொறுப்பா பார்த்து, அக்கா இது சரிதான், நான் சரியா தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல போற ஒரு நம்பிக்கையில தான் நான் அதை செய்ய போறேன். சரியான நபரை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து என் பொண்ணு பேசி அவங்க வீட்டுக்கே என் பொண்ணு அனுப்பி வச்சிருவா. இன்னொரு பொண்ணு கூட முத்து மீனா, அவளும் இது மாதிரி மம்மி நானும் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த சைடு அதாவது அவ பக்கத்துல நீங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா அவ உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வச்சிருவா. நான் தப்பா பேசியிருந்தா, பேச்சுவழக்கில் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். தேங்க்யூ நண்பர்களே.